வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரூஸ் அவர்கள் எழுதிய மாய நதிகள் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உங்க அப்பாவுக்கு மண்டைக்குள்ள திடுதப்புன்னு நட்டு ஏதோ கழண்டு போச்சு. அதான் சஷ்டி அப்ப பூர்த்தி இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கும்போது மறுபடியும் புது மாப்பிள்ளையாக பார்க்கறாரு என்று காச் மூச்சுன்னு சத்தம் போட்டான் குற்றால செல்வன். தொடர்ந்தும் கத்தினான். எனக்கு மட்டும் 2-3 வருஷமாவே சந்தேகம்தான். திடுதப்புன்னு உங்க அப்பா இப்படி ஒரு கவுத்துமா வேலை பாப்பாருன்னு. இந்த விஷயம் எங்க அப்பா காதுக்கெல்லாம் போச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். எங்க வீட்டுல நாமக்காரரை கால் காசுக்கு நம்ப மாட்டாங்க. சொல்லிட்டேன். செல்வராணி பேசாமலேயே இருந்தாள். சரி, நீ என்ன செய்யறதா இருக்க? குற்றால செல்வன் கேட்டான். எதுல என்ன செய்யறதா இருக்கேன்னு கேக்குறீங்க? நாமக்காரர் கல்யாண விஷயத்துல நான் செய்யறதுக்கு என்ன இருக்கு? அவர் கல்யாணத்துக்கு பிறகு ஜாலியா செந்துறையில போய் இஷ்டத்துக்கு இருக்க முடியாதுடி. முடியாட்டி போகுது. எனக்கு அக்காவுக்கும் ஆச்சி வீடு இருக்கு, பூச்சி வீடு இருக்கு. ஆடி காத்துல இங்க அம்மியே பறக்குது. ஆச்சி வீடு இருக்கான் இவளுக்கு. ஆச்சி வீடு இருந்து என்ன செய்ய? ஆச்சி இருக்க வேண்டாமா? செல்வராணிக்கு சுள் என்ற கோபம் வந்துவிட்டது. உங்க கரிநாக்க வச்சுக்கிட்டு சும்மா வாயை மூடிட்டு இருங்களேன். என்ன சொல்றியே? கல்யாணமும் வேண்டாம் கருமாதியும் வேண்டாம்னு நாமக்காரர்கிட்ட சொல்ல. நான் என் வாயால அவர்கிட்ட அதை சொல்ல மாட்டேன். பிடிக்காதத பிடிக்கலைன்னு சொல்றதுல என்னடி பயம்? பிடிக்கல என்கிறது என்னோட அபிப்பிராயம். கல்யாணம் அவரோட தனிப்பட்ட விஷயம். அதுல என்னால தலையிட முடியாது. அப்ப நான் இன்னொரு கல்யாணம் செய்துகிட்டா அப்பவும் அது ஏன் சொந்த விஷயம்னு வாயை மூடிட்டு இருப்பியா? இப்படியெல்லாம் குதர்க்கமா கேட்டா என்கிட்ட இருந்து பதில் வராது. தெரியுமே பதில் வராதுன்னு. ஆ, காலம் போன காலத்துல கல்யாணமாம். நான் இப்பவே சொல்லிடுறேன், கல்யாணத்துக்கு நான் செத்தாலும் வரமாட்டேன். வராட்டி கிடங்க. இப்படி இவர்கள் குஸ்தி போட்டு கொண்டிருந்த போது போன் மணி அடித்தது. குற்றால செல்வன் உடனே அழகு காட்டியபடி சொன்னான். கல்யாண ராமர் தான் பண்றாரு. கேட்ட நான் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலைன்னு சொல்லிடு. மகளையும் இழுத்து கொண்டு குற்றால செல்வன் மொட்டை மாடிக்கு ஓடினான். சொன்ன மாதிரியே அது செந்துரை கால்தான். மூத்த மகள் கலைச்செல்வியிடம் உலகநாதன் எந்த தடத்தில் பேச்சுவார்த்தையை நடத்தினாரோ அதே தடத்தில் செல்வராணியிடமும் பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்தார். ஆனால் ஒன்று, போன் பேசுவதற்கு முன் இருந்த மனநிலை போன் பேசியது மாறி போய்விட்டது. பாவம்தான் அப்பாவும். இன்னொரு கல்யாணத்துல தான் அவங்களுக்கு சந்தோஷம்னா பண்ணிட்டு போகட்டும், நம்ம அப்பா தானே. செந்துறையில் உலகநாதன் பாதி கல்யாணத்தை நடத்திவிட்ட கிளுகிளுப்பில் அவர் சமைத்த பொரித்த குழம்பையும் கத்திரிக்காய் பொடி துவளையும் ஒரு பிடி பிடித்தார். 27 வயதில் பெண் பார்க்க போகிறோம் என்ற எண்ணமே உலகநாதனின் உணர்வுகளை புதுப்பித்திருந்தது. அவருக்கு தெரிந்த 27 வயசு பெண்களை எல்லாம் நினைத்து பார்த்து கொண்டார். கவனமாக சிவமதியை மட்டும் நினைத்து பார்த்து கொள்ளவில்லை. இளம் பெண்களுக்கான புத்தம் புதிய பிரக்ஞை அவருள் கண்ணை திறந்து வைத்து கொண்டு அப்படியும் இப்படியும் பார்த்தது. இளம் பெண் ஒருத்தியின் உடனடி தேவை அவருக்குள் அரும்பு மாதிரி பற்றி கொண்டு விட உலகநாதன் சுறுசுறுப்பாக காரியத்தில் இறங்கிவிட்டார். புது சத்திரத்தில் அவரின் நண்பர் அப்பாதுரை பிரசித்தி பெற்ற கல்யாண தரகர். உலகநாதன் அவருக்கு கடுதாசி எழுதி போட்டார். விஷயத்தை சொல்லாமல் நேரில் பார்த்து பேச கிளம்பி வரட்டுமா என்று கடுதாசியில் சுருக்கமாக கேட்டிருந்தார். கடுதாசிக்கு 4 நாட்கள் ஆகியும் பதில் இல்லை. உலகநாதன் தவித்து போனார். வீட்டில் இருக்க முடியவில்லை. சும்மாவானாலும் திருநெல்வேலி கல்லிடை குறிச்சி என்று பஸ் ஏறி போய் வந்தார். இளம் பெண்கள் கண்ணில் பட்டால் வைத்த கண்ணை எடுக்காமல் பார்த்தார். கடைசியாக புது சத்திரம் அப்பாதுரையிடமிருந்து 8வது நாள் பதில் கடுதாசி வந்தது. அப்பாதுரை பழனி போயிருந்தாராம். உலகநாதனை உடனே கிளம்பி வர சொல்லி எழுதியிருந்தார். அடுத்த நாள் காலை 8 மணிக்கே உலகநாதன் அப்பாதுரையின் எதிரில் அமர்ந்திருந்தார். அண்ணாச்சியை பார்க்க செந்துறைக்கு நானே வந்திருப்பனே. வேண்டாம்னு தானே நானே நேர்ல வர்றதா எழுதியிருந்தேன். அண்ணாச்சிக்கு நான் என்ன செய்யணும்? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கேன் அப்பாதுரை. தாராளமா பண்ணிக்கோங்க அண்ணாச்சி. உலகநாதனுக்கு செல்லமாக அப்பாதுரையின் கையை பிடித்து கொள்ள வேண்டும் போல இருந்தது.
அந்தஸ்தை நினைத்து அதை செய்யாமல் இருந்தார். என்னோட 2, 3 சேக்காளிங்க பேரம் பேத்தி எடுத்தாச்சு. இனிமே போய் எதுக்கு ஒய் கல்யாணம்னு கேட்காங்க துரை. உலகநாதன் நாக்கு கூசாமல் பொய்யை அள்ளி விட்டார். சொன்னவங்க பேரச் சொல்லுங்க. பேரெல்லாம் எதுக்கு துரை? அதுக்கு இல்லைங்க அண்ணாச்சி. இன்னைக்கு உங்க சம்சாரம் உசுரோட இருந்தா நீங்களும் அவங்களும் ஒன்னாத்தானே குடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. பேரம்பேத்தி வந்தாச்சு. நமக்கு இனிமே என்னத்துக்கு குடித்தனம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாவா பிரிஞ்சு போயிருப்பீங்க. அதெப்படி? எத்தனை வயசானாலும் ஒரு ஆம்பளைக்கு பெஞ்சாதி வேணும், பொம்பளைக்கு புருஷன் வேணும். சில நேரத்துல அந்த மாதிரி இல்லாம போகிற மாதிரி விபத்து எதுவும் நடத்திரலாம். அதை வச்சு எந்த கட்டுத்திட்டத்தையும் ஏற்படுத்திக்க கூடாது. ஒவ்வொருத்தரோட மனநிலைக்கும் சூழ்நிலைக்கும் தக்க மாதிரி தான் நடந்துக்கணும். தப்பே கிடையாது அதுல. உங்களுக்கு எப்படிப்பட்ட இடத்துல இருந்து எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லுங்க அண்ணாச்சி. பார்த்து ஏற்பாடு செஞ்சிடலாம். உலகநாதன் அவரின் விருப்பத்தை சுருக்கமாக சொல்வது போல ரொம்ப விரிவாக சொன்னார். உங்க கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னே நினைச்சுக்கோங்க அண்ணாச்சி. இது அப்பாதுரையின் வெறும் வாய்ப்பந்தல் இல்லை, மனப்பூர்வமான வார்த்தை. வார்த்தையை ரொம்ப சீக்கிரம் காப்பாற்றியும் விட்டார். அவர் பார்த்து நிச்சயம் பண்ணி கொடுத்த பெண்ணின் பெயர் பரமேஸ்வரி, ஊர் அம்பாசமுத்திரம். இந்த கல்யாணம் நிச்சயமானதில் உலகநாதனுக்கு 2 விதத்தில் சந்தோஷம். வறுமை கோட்டுக்கும் கீழே ஏழ்மையில் உழன்றாலும் பரமேஸ்வரி ரொம்ப அழகான பெண்ணாக இருந்தாள். இது முதல் சந்தோஷம். 2வது சந்தோஷம், பார்ப்பதற்கு அவள் பிராமணாள் வீட்டு பெண் போல இருந்தாள். உலகநாதனுக்கு பாவம் இறக்கை இல்லாமல் போய்விட்டது. அது மட்டும் இருந்திருந்தால் அம்பாசமுத்திரத்து வானத்தில் 100 தடவையாவது பறந்துவிட்டு வந்திருப்பார். பரமேஸ்வரிக்கு அம்மா மட்டும்தான். அப்பா 6 வருஷத்துக்கு முன்பு வறுமை தாங்காமல் ஓடி போய்விட்டார். மற்றபடி அவளுக்கு ஒரு அண்ணனும் 2 தங்கச்சிகளும் இருந்தார்கள். அண்ணன் கைத்தறி நெசவு கூடம் ஒன்றில் தினசரி சம்பளத்தில் வேலையில் இருந்தான். தங்கச்சிகள் வேலைக்கு போகக்கூடாது என்பது அண்ணன்காரனின் கண்டிப்பான தீர்மானம். அண்ணன்காரனும் அம்மாக்காரியும் பரமேஸ்வரிக்கு எப்படியாவது கல்யாணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். 2ஆம் தாரமாக கட்டி கொடுக்கவும் தயாராக இருந்தார்கள். ஆனால் உலகநாதனின் வயதை அப்பாதுரை சொன்னபோது ரொம்ப யோசித்தார்களாம். அப்பாதுரை இதை சொன்னபோது உலகநாதன் தலையை கொஞ்சம் தொங்க போட்டு கொண்டார். அண்ணனும் அம்மாவும் பரமேஸ்வரியின் அபிப்பிராயத்தை கேட்டார்களாம். முதலில் அவளும் பதிலே சொல்லாமல் இருந்தாளாம். பிறகுதான் பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க என்றாளாம். அப்போ பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாமா அண்ணாச்சி? அப்பாதுரை கேட்டார். பொண்ணோட வயசு சொல்லலையே, உலகநாதன் இழுத்தார். நான் ஒரு செத்த சாவம், அதை மறந்துட்டேன் பாருங்க. அந்த பொண்ணுக்கு வயசு 25ங்க அண்ணாச்சி. உலகநாதன் திருப்தியுடன் வயிறு நிறைய சாப்பிட்டவர் போல ஏப்பம் விட்டார். அவர் ஆசைப்பட்டது 27 வயசு பெண். அதற்கும் 2 வயசு குறைந்த பெண் வருவதாக அவரின் தலையில் எழுதியிருந்தால் வந்துவிட்டு போகட்டுமே. உலகநாதன் அப்பாதுரையுடன் கிளம்பி அம்பாசமுத்திரம் போனார். அம்பாசமுத்திரம் இதற்கு முன் அவர் 100 தடவை போயிருக்கிற ஊர்தான். ஆனாலும் இப்போது போன போது அதன் நிறமே அழகாக மாறி போயிருந்தது. பரமேஸ்வரியை பார்த்ததும் உலகநாதன் கொஞ்ச நேரம் மூச்சு விடவே மறந்து போய்விட்டார். அவள் இத்தனை அழகான பெண்ணாக இருப்பாள் என்று சத்தியமாக அவர் எதிர்பார்க்கவில்லை. பரமேஸ்வரியின் கைகளிலும் கழுத்திலும் வறுமையின் சோகமும் வெறுமையும் படிந்து போயிருந்தாலும் கூட அவளின் முகத்தில் மிருதுவான அழகின் உயிரோட்டம் லேசாக மிளிரவே செய்தது. விலை மலிவான புளியங்குடி சேலையிலும் பரமேஸ்வரி துடைத்து வைத்த குத்து விளக்கு போல இருந்தாள். உலகநாதனின் மனசில் தேவையே இல்லாமல் 30 வருஷங்களுக்கு முன்னால் அப்போது இந்த பரமேஸ்வரி பிறக்கவே இல்லை. சீவலப்பேரிக்கு போய் காந்திமதியை பெண் பார்த்த சம்பவம் கண்முன் வந்தது. ஹோ, அழகான இந்த பரமேஸ்வரி எங்கே? அழகே இல்லாத காந்திமதி எங்கே? உலகநாதனுக்குள் இருக்கும் மாணவ சிங்கம் சின்னதாக ஒரு கர்ஜனை செய்தது. சிங்கம் யோசிக்கவே இல்லை. அடுத்த நிமிஷம் சம்மதத்தை சொல்லிவிட்டு கிளம்பி வந்துவிட்டது. ஆனால் பெண் சிங்கத்தின் சம்மதம் 4 நாட்களுக்கு பிறகுதான் புது சத்திரம் வந்து சேர்ந்தது. உலகநாதன் பெருமாள் கோயிலுக்கு போய் சந்நிதியை 25 தடவை பிரதட்சணம் செய்தார். குறிப்பாக ஏன் 25 தடவை பிரதட்சணம் செய்தார் என்பது அவருக்கும் பெருமாளுக்குமே தெரிந்த ரகசியம்.
செந்துறை கிராமத்தில் ஒரே நாளில் தன் அந்தஸ்து கூடிவிட்டதாக கூட உலகநாதனுக்கு ஒரு பிரமை. இப்படி ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள்ள நிஜமாக ஒரு ஆம்பளைக்கு அந்தஸ்து வேண்டும். ரதி போல பெண் வேண்டும் என்று கேட்க அந்தஸ்து இல்லாதவனால் முடியவே முடியாது. பணக்காரனுக்குத்தான் லட்டு போன்ற பெண்டாட்டி கிடைப்பாள். உலகநாதனை பார்த்திருக்கிறார். பைசா இல்லாத பயல்களுக்கெல்லாம் கட்டெரும்பு போல கருவாச்சி பெண்டாட்டிகள்தான். உலகநாதனுக்கு இந்த சந்தோஷம் எப்போதும் உண்டு. பெருமாள் அவரை பணக்காரராக பிறக்க வைத்து விட்டார். இப்போது இந்த பணக்காரருக்கு 25 வயதில் லட்டு போன்ற இரண்டாம் தாரம் வரப்போகிறாள். உலகநாதனுக்கு தெரிந்து சுற்று வட்டாரம் எங்கேயும் 55 வயது பணக்காரன் எவனுக்கும் பரமேஸ்வரி போல ஒரு அழகான பெண் மனைவியாக கிடைத்ததே இல்லை. நிஜமாக தேர்தலில் நின்று ஜெயித்த உணர்வு உலகநாதனுக்கு. இந்த ஒரு விஷயத்திற்காகவே திருநெல்வேலி ஜில்லா முழுவதும் ஒரு சிங்க நடை நடந்துவிட்டு வரலாம் போல இருந்தது மனிதருக்கு. கூடவே பரமேஸ்வரியையும் கூட்டிக் கொண்டு போனால் இன்னும் விசேஷம்தான். ஆனால் பரமேஸ்வரி அவருக்கு இரண்டாம் தாரமாக வருவதில் இன்னொரு மறுபக்கம் கூட இருக்கிறது. கல்யாணமான பிறகு பரமேஸ்வரியை பார்க்கிற பணக்கார கிழவர்கள் உலகநாதன் மேல் பயங்கர பொறாமைப்பட சாத்தியம் இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர். 4 நாட்கள் கழித்து உலகநாதன் மறுபடியும் அப்பாதுரையுடன் அம்பாசமுத்திரம் போனார். அவர் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் கல்யாண தேதியை சொல்ல போன அப்பாதுரையுடன் இவரும் ஒட்டிக்கொண்டார். எத்தனை வயசானாலும் மாமியார் வீட்டு கவர்ச்சி என்பது ஆம்பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரிதான் போலும். அம்பாசமுத்திரத்தில் மீண்டும் அந்த ஒரு கட்டு சமையல் அறை வீட்டுக்குள் நுழைந்த போது உலகநாதனின் மனம் பூவாக போயிருந்தது. அவரின் வயதை பொருட்படுத்தாமல் அழகான பெண்ணை கொடுக்க முன்வந்த அந்த நல்ல குடும்பத்தின் தார்மீக தலைவர் இனி உலகநாதன் தானே. அந்த உணர்வு மேலீட்டில் உலகநாதன் நிறைய வார்த்தைகளை அள்ளித் தெளித்து கோலமும் போட்டுவிட்டார். இறந்து போன காந்திமதியின் 100 பவுன் நகைகள் பூராவும் பரமேஸ்வரிக்குத்தான் என்று பெருமையாக அறிவித்து விட்டார். இதை கேட்ட பரமேஸ்வரியின் கண்களிலோ எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அவளுடைய அம்மாவின் முகத்தில் பெரிய வெளிச்சமே பரவிவிட்டது. அந்த அம்மா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவில்லை. எத்தனை கோட்டை விதைப்பாட்ட வயல் இருக்கிறது, தோப்பில் தென்னை மரங்களும் மாமரங்களும் எத்தனை, சொந்த வீடுகள் எத்தனை என்பதைத்தான் கேட்டு தெரிந்து வைத்திருந்தாள். ஆனால் 100 பவுன் நகை பற்றி உலகநாதன் சொன்னதும் உலகநாதனைப் போலவே உணர்ச்சி வசப்பட்டு நன்றியுடன் அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். உலகநாதனால் நிமிர்ந்து நேராக அந்த அம்மாவை பார்ப்பதற்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. கூச்சம் புது மாமியார் என்பதால் இல்லை. புது மாமியாருக்கு அவரை விட 2 வயசு குறைச்சல் என்பதால் வந்தது இந்த கூச்சம். கல்யாண தேதியை குறித்து கொடுத்துவிட்டு உலகநாதன் விடை பெற்று கொண்டார். தெருவில் அவர் நடந்தபோது எல்லா வீட்டு வாசல்களிலும் பெண்கள் நின்று அவரையே பார்த்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தெரிந்த அழகான பெண்ணை மணக்கப் போகிறோம் என்ற பெருமையில் நடப்பதா, 25 வயசு பெண்ணை மணக்கப் போகிற 55 வயதான மனிதர் என்ற சின்ன வெட்கத்தில் நடப்பதா என்று தெரியாத குழப்பத்தில் நடந்ததால் உலகநாதனின் நடையே ஒரு மாதிரியாக இருந்தது. செந்துரை போய் சேர்ந்ததும் உலகநாதன் செய்த முதல் காரியம் 2 மகள்களுக்கும் போன் பண்ணினதுதான். இந்த முறை முதலில் பம்பாய் மகள் செல்வராணிக்கு போன் பண்ணினார். அன்று அரசாங்க விடுமுறை. அதனால் குற்றால செல்வன் வீட்டில் இருந்தான். செல்வராணி மகாலட்சுமி மந்திர் போயிருந்தாள். ஆகையால் உலகநாதனின் டங்காலுக்கு குற்றால செல்வனே பேச வேண்டியதாகிவிட்டது. அவர் சொன்ன ஒவ்வொரு வரிக்கும் ம் ம் என்பதற்கு மேல் அவனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. உலகநாதனுக்கு அத்தனை எளிதாக பெண் கிடைத்து விடாதென்று குற்றால செல்வன் நம்பிக்கொண்டிருந்தான். அவனுடைய நம்பிக்கையில் ஒரு வண்டி அம்பாசமுத்திரம் மண் விழுந்து விட்டது. இந்த கல்யாணத்தால் உலகநாதனுக்கு பிறகு அவனுக்கு வரவேண்டிய பங்குகள் கணிசமாக குறைந்து போய்விடலாம், அல்லது பங்கே வராமலும் போய்விடலாம். அதனால் பரமேஸ்வரி பற்றி உலகநாதன் சொல்லிக் கொண்டிருந்த தகவல்களை சுவாரஸ்யம் இல்லாமலும் எரிச்சலோடும் கேட்டுக்கொண்டே வந்தவன் பரமேஸ்வரிக்கு 25 வயசு என்பதை கேட்டதும் திகைத்து அழுகிற நிலைமைக்கு வந்து விட்டான். கிழவருக்கு யோகத்தை பாரல என்று விக்கித்து போனான்.
இப்போது அவனுடைய மனைவி செல்வராணிக்கும் வயசு இதே 25 தான். பெண்டாட்டிக்கும் மாமியாருக்கும் ஒரே வயசு. அதோடு முடியவில்லை விஷயம். மாப்பிள்ளை குற்றால செல்வனை விட மாமியார் பரமேஸ்வரிக்கு சரியாக 5 வயசு குறைச்சல். குற்றால செல்வன் நிறைய கதைகள் வாசிக்கிறவன். இப்படி மாமியாருக்கும் பெண்டாட்டிக்கும் ஒரே வயசு என்பதை அவன் அந்த கதைகளில் கூட வாசித்ததில்லை. கடைசியில் உலகநாதனின் கல்யாண கதை இப்படியாகிவிட்டது. குற்றால செல்வனால் இதை கதையாக எழுத முடியாது. உடனே உட்கார்ந்து அவனுடைய அப்பாவிற்கு கடிதமாக எழுத ஆரம்பித்து விட்டான். அம்பா சமுத்திரம் நேசமணி தெருவில் பரமேஸ்வரி கதை புஸ்தகம் ஒன்றை புரட்டியபடி அவளுடைய வீட்டுக்கு பக்கத்து மேரி டீச்சரின் வீட்டில் இருந்தாள். மகளுக்கு இரட்டை ஜடை பின்னி ரிப்பன்களால் தூக்கி கட்டிய மேரி, ஓடலாம் அக்கா, போயி ராணிக்கா வீட்டுல விளையாடிட்டு வா, மீன் கழுவி அறுக்கணும், எனக்கு வேலை கிடக்கு. என்ன மீனுக்கா? பரமேஸ்வரி கேட்டாள். சாலை வைக்கலாம்னு பார்த்தேன், சவம் நெத்திலி மட்டும்தான் வச்சிருந்தான். என்ன செய்ய, நாத்த முன்னாலும் இருக்கட்டும்னு வாங்கிட்டேன். ஆஞ்சு கழுவினா எம்பிட்டு இருக்குமோ. உன் கல்யாண தேதி சொல்லிட்டாங்களா இல்லையா? சொல்லிட்டாங்கக்கா, தேர்தல் அன்னைக்கு கல்யாணம். கல்யாணம் எலஞ்சி குமரன் கோயில்ல. அவங்க ஐயமாருங்க மாதிரி சுத்த சைவமாமே, நெசந்தானா? ஆமாக்கா. உங்களுக்கு பல்வலி சரியா போச்சாக்கா? அது எங்க போகும், சவம் என்ன கிடத்திட்டு தான் போகும். பொட்டு தண்ணி பட்டாலே பல் பூராவும் கூசுது. சொன்னா காதல விழுதா அந்த மனுஷனுக்கு? என்னவோ போ, பொட்ட சவங்களுக்கு கல்யாணம் கட்டிக்காமலே இருக்க முடியல. என்னதான் பண்ணி போடு, நன்னியோ ஆம்பளைகளுக்கு. சேக்காளி வீட்டு சோறு கிடைக்காதன்னு தான் புத்தி போகும். பிறவி அப்படி. பரமேஸ்வரி வெறுமை புன்னகை செய்தாள். ரொம்ப தைரியமா நீதான் உன்னை விட 30 வயசு பெரியவங்களை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்ட. நம்பவே முடியல. எனக்கு தெரிஞ்ச பணத்தாசையெல்லாம் கூட கிடையாது உனக்கு. பரமேஸ்வரி மௌனமாக இருந்தாள். பணம் இல்லாமல் வாழ்க்கையில் பட்டிருக்கும் இன்னல்கள் ஒவ்வொன்றும் அவளுக்குள் தெரிந்து கொண்டிருந்தன. விருப்பப்பட்ட எதை பெறவும் பணம் அவளுக்கு பிரச்சனையாக இருந்தது. நல்ல நல்ல கதை புஸ்தகங்கள் ஒன்று விடாமல் வாங்கி படிக்க பரமேஸ்வரிக்கு அப்படி ஒரு ஆர்வம் உண்டு. ஒரே நாளில் ஒரே ஒரு தடவை சமையல் நடக்கிற அவருடைய குடும்பத்தில் ஒரு கதை புஸ்தகம் வாங்கி கொள்வது கூட குதிரை கொம்பான விஷயம். பக்கத்து வீடுகளில் கிடைக்கின்ற 1, 2 புஸ்தகங்களை எப்போதாவது வாங்கி படித்து பரமேஸ்வரி கதை வாசிக்கும் ஆர்வத்தை சிறிது தணித்து கொள்வாள். அதெல்லாம் ஒரு பானை தண்ணீர் குடிக்கிற ஆர்வத்திற்கு உள்ளங்கை அளவு தண்ணீர் குடித்த மாதிரிதான் இருக்கும். தண்ணீரே குடிக்காததில் தான் சேர்த்தி அது. அதே போல அழகழகான உடைகள் வேண்டும் பரமேஸ்வரிக்கு. குறிப்பாக மென்மையான பூனைக்குட்டி போன்ற வெளிநாட்டு நைலக் சேலைகள். ரொம்ப விலை குறைந்த முரட்டு கைத்திரி சேலைகளுக்கு மேல் எதையும் எப்போதும் பரமேஸ்வரியால் வாங்கி கொள்ள முடிந்ததில்லை. இது வெறும் விலை குறைந்த விலை ஜாஸ்தியான என்ற பண ரீதியான விஷயம் இல்லை அவளுக்கு. மற்றவர்கள் நினைத்து கொள்கிற மாதிரி மென்மையும் நளினமும் கலைந்த வேலைப்பாட்டு துணிகள், நளினமே இல்லாத கச்சாவாக நெய்யப்பட்ட துணிகள் என்ற ரசனை பார்வையில் தான் பரமேஸ்வரியின் ஆடை ஆர்வங்கள் அமைந்திருந்தன. இதற்கு மேல் அவளுக்கு சங்கீத ஆர்வம் இருந்தது. நாட்டியத்தின் மேல் ஆசை இருந்தது. முறைப்படி பாட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை பரமேஸ்வரிக்குள் ஊறி போய் கிடந்தது. இவை எல்லாவற்றுக்குமே பணம் தேவைப்பட்டது. இதற்குத்தான் அவளுக்கு பணம் இல்லாமலும் இருந்தது. ஆனால் பரமேஸ்வரியின் இந்த ஆசைகளுக்கும் ரசனைகளுக்கும் மிக அழகாக அவள் இருப்பதுதான் காரணம் என்று அவளின் அம்மாவும் அண்ணன் கண்ணசாமியும் நினைத்தார்கள். மற்றவர்களை விட தான் உயர்ந்தவள் என்று காட்டிக்கொள்ளும் ஆசையும் இதற்கு காரணம் என்று அவர்கள் நினைத்தார்கள். யாரோடும் அதிகம் பேசாமல் இருப்பதும் சப்தமாக சிரிக்காமலும் இருப்பதும் கூட பரமேஸ்வரியின் அழகால் வந்த மௌனமான செருக்குதான் என்றும் அவர்கள் அபிப்பிராயம் வைத்திருந்தார்கள். பரமேஸ்வரிக்கு அவளுடைய அம்மாவிடமும் அண்ணனிடமும் இன்னொரு பெரிய கஷ்டமும் இருந்தது. அவளுடைய தங்கச்சிகள் அங்கே இங்கே என்று வெளியில் போய் வரலாம். பரமேஸ்வரி எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. அதற்கு அனுமதி கிடையாது. அவளுக்கு பக்கத்தில் இருக்கும் 5, 6 வீடுகளுக்கு மட்டும் அவள் போய் வரலாம். அதுவும் அந்த வீடுகளில் ஆம்பிளைகள் இல்லாத போது. அதிகமாக வெளியில் போக அனுமதித்தால் பரமேஸ்வரியின் அழகு
அவளை தவறான பாதைகளுக்கு இட்டு சென்றுவிடும் என்று அவளுடைய அண்ணன் கண்ணுசாமி பயந்தான். பரமேஸ்வரிக்கோ ரயிலில் ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்து கொண்டு ஊர் ஊராக போக ஆசை. இப்படி எல்லாமே அவளுக்கு நிறைவேறாத ஆசைகள்தான். பிறந்த வீட்டில் அவள் ஒரு கைதியைப் போலத்தான் இருந்தாள். எந்த கைதிக்குமே எதிர்பார்ப்பு விடுதலைதான். இந்த சிறையின் கதவுகளை திறக்க பரமேஸ்வரிக்கு கல்யாணம் என்ற சாவி தேவைப்பட்டது. அந்த சாவி கிடைக்கவும் பணம் தேவைப்பட்ட போது அவளுடைய உணர்வுகளில் பணத்திற்கான தாபமும் தாகமும் கனல் போல மூண்டு போயிருந்தன. ஆனால் அவளுடைய இந்த பண தாகத்திற்கும் அவளின் பேரழகுதான் காரணம் என்று கண்ணசாமி முடிவு செய்ததைத்தான் பரமேஸ்வரியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. விரும்பும் சில விஷயங்களை பெற பணம் வேண்டும் என்று நினைப்பது வேறு, பெரும் பணக்காரியாக வேண்டும் என்று பேராசைப்படுவது வேறு என்று வாய் கிழிய பேசி அண்ணன் கண்ணசாமிக்கு புரிய வைப்பதற்கு ஒரு வாய் வேண்டும். பரமேஸ்வரியிடம் அந்த வாய் இல்லை. வாயே திறக்காமல் இருந்ததற்கும் அவளுக்கு அம்மாவிடமும் அண்ணனிடமும் இருந்து கிடைத்த பெயர் ரொம்ப அழுத்தக்காரி. இந்த மாதிரியோ அல்லது வேறு மாதிரியோ பிறந்த வீட்டில் கிடந்து மூச்சு திணறிக் கொண்டிருப்பதால் தான் நிறைய பொம்பளை பிள்ளைகளுக்கு எவனாக இருந்தாலும் சரி கல்யாணத்தை பண்ணிக்கொண்டு பிறந்த வீட்டை விட்டு ஓட்டம் பிடிக்கலாம் என்ற மனவேகத்தில் காத்திருக்கிறார்கள் என்பது மேரி டீச்சர் அடிக்கடி பாடுகிற ஒரு பாட்டு. ஆனால் என்ன கஷ்டம், போய் சேர்ந்த இடத்திலும் பொம்பளை பிள்ளைகளுக்கு வேறு மாதிரியான மூச்சு திணறல்கள். மேரி டீச்சரின் இந்த பாட்டுக்களை எல்லாம் மௌனமாக கேட்டவாறு அனுமதிக்கப்பட்ட நேரங்களில் பரமேஸ்வரி மேரி டீச்சரின் வீட்டில் இருப்பாள். வெளியில் ஒன்றும் மனசில் ஒன்றும் என்ற வேஷமே இல்லாத மேரி டீச்சரின் நேர்குணம்தான் பரமேஸ்வரியை அவளிடம் மிகவும் நெருக்கமாகிவிட்டிருந்தது. இந்த நெருக்கம் கூட கண்ணசாமிக்கு எரிச்சலான விஷயம். பரமேஸ்வரி சம்பந்தப்பட்ட எந்த விஷயமுமே பிடிக்காதே அவனுக்கு. உனக்கும் டீச்சருக்கும் அப்படி என்னதான் பழக்கமோளோ என்ற எத்தனையோ சந்தர்ப்பங்களில் பரமேஸ்வரியை பார்த்து கேட்டிருக்கிறான் அவன். இப்படி எதையாவது கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணசாமியின் வழக்கம் என்றால் பதிலே சொல்லாமல் இருப்பது பரமேஸ்வரியின் வழக்கம். வாய திறந்துராதளா, முத்துகித்து உதிர்ந்து வைக்க போகுது என்பான் எரிச்சலாக. இப்படி பரமேஸ்வரி சம்பந்தப்பட்ட எல்லாமே கண்ணுசாமிக்கு எரிச்சல் ஆனதுதான் என்று இருக்கும்போது அவளை கல்யாணம் செய்து கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய எரிச்சலானதாக இருக்கும். அதுவும் கையில் பைசா துட்டு இல்லாத நிலையில். அதனால் முதல் தாரத்தை இழந்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை, துட்டு இருக்கிறவனாக பார்க்க வேண்டியிருந்தது. இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்படுவதில் பரமேஸ்வரிக்கு மாற்றேபணி கிடையாது. ஆனால் அவளை இரண்டாம் தாரமாக கல்யாணம் செய்து கொள்ள வருகிறவருக்கு முதல் மனைவியின் மூலம் குழந்தைகள் எதுவும் இருக்க வேண்டாம் என்பது அவளுடைய விருப்பம். ஆனால் இரண்டாம் தாரமாக கல்யாணம் செய்து கொள்ள முன் வந்தவர்கள் எல்லோருக்கும் 10 வயதில் 7 வயதில் அல்லது 4 வயதில் என ஒன்றோ இரண்டோ குழந்தைகள் இருந்தார்கள். அந்த ஆண்களை மணந்து கொள்ள பரமேஸ்வரி மறுத்துவிட்டாள். 40 வயதோ அதற்கு அதிகமாகவோ இருக்கிற பண வசதி உள்ள ஒருத்தருக்கு மனைவி ஆவதற்கு அவளின் மனம் தயாராக இருந்தது. ஆனால் சட்டென ஒருத்தரின் 2 குழந்தைகளுக்கு அம்மாவாகிவிட அவளின் உணர்வுகள் மறுத்தன. நாளாக நாளாக அவளுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்குத்தான் அவளால் அம்மாவாக உருவாக முடியும். அம்மா என்பது ஒரே நாளில் அவள் மேல் சுமத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. வாய் திறந்து இதை பரமேஸ்வரி சொன்னதற்கு கண்ணுசாமி கேட்ட கேள்வி இது. இன்னொருத்தினியோட புருஷன் உனக்கு புருஷனாகலாம், இன்னொருத்தியோட பிள்ளைங்க உனக்கு பிள்ளைங்க ஆயிடக்கூடாதோ? இப்படி எல்லாம் இருந்த சூழ்நிலையில் தான் அப்பாதுரை உலகநாதனின் சம்பந்தத்தை கொண்டு வந்தார். முதலில் எல்லோருமே அவரின் வயசுக்காகத்தான் யோசித்தார்கள். வயது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ என்று பரமேஸ்வரி யோசனை செய்து பார்த்தாள். பிரச்சனையாக இருக்குமானால் எந்த விதத்தில் பிரச்சனையாக இருக்கும் என்று எண்ணி பார்த்தாள். ஆனால் பதில் தெரியவில்லை அவளுக்கு. அதே நேரம் உலகநாதனின் விஷயத்தில் இருக்கும் 3 சாதகங்களை பரமேஸ்வரியால் அலட்சியப்படுத்த முடியவில்லை. அவளுடைய ஆர்வம் அத்தனையையும் பூர்த்தி செய்து கொள்ள பணம் உலகநாதனிடம் ஏராளம் இருந்தது. அவரின் 2 மகள்களும் கல்யாணமாகி ரொம்ப தூரத்தில் இருந்தார்கள். எப்போதாவது அவர்கள் செந்துறை வந்தாலும் அதிக நாட்கள் தங்கி இருக்க போவதில்லை. பிள்ளைகளும் பெற்று கொண்டு விட்ட அவர்களிடம்
பரமேஸ்வரி அம்மா போல இருக்க வேண்டியதும் இல்லை. மனிதரை ஒரு தடவை பார்த்து விட்டால் அவருடைய வீட்டில் கால் வைக்கலாமா வேண்டாமா என்ற முடிவிற்கு வந்து விடலாம். இந்த தீர்மானத்தில்தான் உலகநாதனை பெண் பார்க்க வர சொன்னாள். பெண் பார்க்க வந்த உலகநாதன் அவளுக்கு வயதான பணக்காரர் போலத்தான் இருந்தாரே தவிர வயசான ஆம்பளை போல தெரியவில்லை. உலகநாதன் வந்து பெண் பார்த்துவிட்டு போன 4ஆம் நாள் அவரை கல்யாணம் செய்து கொள்ள பூரண சம்மதம் என்பதை அண்ணனிடமும் அம்மாவிடமும் சுருக்கமாக சொல்லிவிட்டு பரமேஸ்வரி எப்போதும் போல மௌனமாக இருந்து விட்டாள். இந்த மௌனம்தான் அவளின் சீலம். உலகநாதனை கல்யாணம் செய்து கொள்ள பரமேஸ்வரி சம்மதம் சொல்வாள் என கண்ணுசாமி கொஞ்சம் எதிர்பார்க்க விட்டாலும் கூட மனசுக்குள் அவள் ஒரு பணக்காரனுக்காக காத்து கொண்டிருக்கிறாள் என்ற எண்ணத்தில் அவள் மேல் அவனுக்கு காழ்ப்புணர்ச்சி இருந்தது. அதே போல அழகான பெண்களை கல்யாணம் செய்து கொள்வதற்காகவே பிறந்து வளர்ந்தது போல் விரைப்பாக இருக்கிற பணக்காரன்கள் மேலேயும் கண்ணுசாமிக்கு துவேஷம் உண்டு. அப்படிப்பட்டவனுக்கு பரமேஸ்வரிக்கும் உலகநாதனுக்கும் கல்யாணம் நிச்சயமானதும் மனசுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படியோ இருந்தது. மௌனமாகவே இருந்து பரமேஸ்வரி அவனை வென்றுவிட்ட மாதிரியும் இருந்தது. இனி பரமேஸ்வரியிடம் கண்ணுசாமியின் அதிகாரம் எதுவும் செல்லுபடியாகாது. விஷயம் அதோடு முடியாது. வீட்டில் இனிமேல் அவளுடைய அதிகார கொடிதான் பறக்கும். தானும் இனி அவளின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டி இருக்குமோ என்ற வேறு பயந்தான். அந்த பயத்தில் உலகநாதன் ரொம்ப வயதானவர் என்ற காரணம் காட்டி கல்யாணத்திற்கு மறுப்பு தெரிவித்து விடலாமா என்று கூட யோசித்தான். ஆனால் பரமேஸ்வரியே சம்மதம் தெரிவித்து விட்ட பிறகு வழி இல்லாமல் கண்ணுசாமி ஊமை சாமியாக இருக்க வேண்டியதாகிவிட்டது. கண்ணுசாமி ஊமை சாமியாய் இருக்க இன்னொரு காரணமும் இருக்கிறது. அம்பாசமுத்திரம் நேசமணி தெருவில் உலகநாதன் அவருடைய பணத்தை முதலீடு செய்து பெரியதாக மளிகை கடை ஒன்றை கண்ணுசாமிக்கு ஆரம்பித்து கொடுக்க போகிறார். கடைக்கு முதலாளி அவர்தான். கண்ணுசாமி ஒர்க்கிங் பார்ட்னர். இன்னொரு விஷயம், அதே நேசமணி தெருவில் நல்லதாக வீடு ஒன்று விலைக்கு வந்தால் பரமேஸ்வரியின் பெயரில் வாங்கி போட்டு விடப் போகிறார். அந்த வீட்டில் பரமேஸ்வரியின் அம்மா குடும்பம் வாடகை எதுவும் இல்லாமல் இருந்து கொள்ளலாம். இத்தனை பொருளாதார நலத்திட்டங்களை உலகநாதன் அறிவித்த பிறகு எப்படி கண்ணுசாமியால் ஊமை சாமி ஆகாமல் இருக்க முடியும்? சீக்கிரம் அவனும் ஒரு பணம் பொருளும் ஆசாமியாகி விடுவான். முடிந்தால் பரமேஸ்வரியை விடவும் அழகான ஒருத்தியை அவனாலும் கல்யாணம் செய்து கொள்ள முடியும். அது போதும் அவனுக்கு. உலகநாதன் பரமேஸ்வரி கல்யாண நிச்சயதார்த்தம் அம்பாசமுத்திரம் பூராவும் எப்படி பரபரப்பாக பேசப்பட்டதோ அதைவிட பரபரப்பாக செந்துறை வட்டாரத்திலும் பேசி தீர்க்கப்பட்டது. செந்துறையில் முதலில் விசாரித்தவர்களுக்கெல்லாம் உலகநாதன் கொஞ்சம் சங்கோஜத்துடன் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். பிறகு பெருமையோடு நெஞ்சை உயர்த்தி கொண்டு பதில் சொன்னார். தெருவில் இறங்கி அவர் நடந்த நடையில் சிறிது செருக்கு கூட இருந்தது. பரமேஸ்வரி வந்த பிறகு இதற்கும் மேல் ஒரு ராஜ நடை நடக்கவும் உலகநாதனுக்கு உத்தேசம். ஊரில் நடக்கிற எல்லா கல்யாணம் காட்சிக்கெல்லாம் பரமேஸ்வரியை மழைத்து கொண்டு சபைக்கு அலங்காரமாக போய் வரலாம். எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் மனைவி இல்லாதவனாக ஒரு விசேஷத்திற்கு போனால் அதற்கு கிடைக்கும் மரியாதையும் கவனிப்பும் வேறு. அதே விசேஷத்திற்கு மனைவியுடன் ஜோடியாக போனால் அதற்கு கிடைக்கிற உபச்சாரமும் வரவேற்பும் தனி. காந்திமதி இறந்து போன பிறகு உலகநாதன் அவருடைய அனுபவத்திலேயே பார்த்திருக்கிறார். பெண்டாட்டி இல்லாத ஆம்பிளைக்கும் புருஷன் இல்லாத பொம்பளைக்கும் இந்த சமூகத்தில் மரியாதை கிடையாது. தேவையில்லாமல் உலகநாதனின் மனதில் புருஷன் இல்லாத சிவமதியின் உருவம் தெரிந்தது. போலா உன் வழியை பார்த்து என்று வேகமாக தலையை குலுக்கி அவளின் ஞாபகத்தை மனசில் இருந்து விரட்டியடித்தார். ஆனால் சிவமதியால் அத்தனை எளிதாக உலகநாதனை ஞாபகத்தில் இருந்து விரட்டி தள்ள முடியவில்லை. பார்வையால் அவளை உலகநாதன் எத்தனைக்கு எத்தனை தூக்கி எறிந்தாரோ அந்த அளவுக்கு அவளும் அவரை மனசில் போட்டு துவைத்து பிழிந்தாள். கள்ள பார்வை பார்க்கறதுக்கு மட்டும் உமக்கு அறுதலி டேஷ் வேணும். கட்டி கொள்றதுக்கு நேத்து சமைஞ்ச கன்னி சிரிக்க வேணும். நடத்துவே நம்ம களவாணி ராசாங்கத்தை. வயசாக சின்ன பிள்ளைகளா தேடுதாக்கும். கட்டிட்டு வாரும் பார்க்க அவ அழகையும் என்று சிவமதி மனசுள் பொறுமி பொங்கி போயிருந்தாள்.
திண்ணையில் அவளை பார்த்தாலே அழகான சின்ன வயசு பெண்ணை கட்டிக்கொள்ளப் போகிற பூரிப்பையும் செருக்கையும் உலகநாதன் சும்மா சும்மா நடையில் காட்டிக் கொண்டிருந்தால் பொறுத்து கொண்டிருப்பாளா ஒருத்தி? அதுவும் சிவமதி? ஒரு நாள் தெருவில் திமிர் நடையை காட்டிக்கொண்டு உலகநாதன் வந்தபோது விருட்டென்று எழுந்து வீட்டுக்குள் போய் சிவமதி அவளுடைய எல்லா ஆங்காரத்தையும் கதவின் மேல் காட்டுவது போல 8 தெருவுக்கு கேட்கிற மாதிரி தடால் என்று அரைந்து சாத்தினாள். உலகநாதனுக்கு இது மூஞ்சியில் அரைந்ததற்கு சமானம். இரத்தமாக சிவந்து விட்டது அவருடைய முகம். அவமானத்தில் உடம்பெல்லாம் பதறியது. பழி வாங்கிட்டா சிறுக்கு விழா. ஓ, இதுக்கு மேல என்னடா செய்வ? உன்னை வச்சு அழகு பார்க்க புதுசாவா எவனும் வரப்போறான்? எனக்கு வரப்போகுது பாரு பூலோக ரம்பை. உன்னை அவ வால்ல கட்டித்தான்னா வெளுக்கணும் என்றும் அதற்கு மேலும் 7-8 நாட்களுக்கு உலகநாதன் சிவமதியை வசை மாறி பொழிந்து கொண்டிருந்தார். அது மட்டுமா, சிவமதியின் மேல் இருந்த அத்தனை கோபமும் அவளுடைய தகப்பன் அழகர் சாமியின் மேலும் பாய்ந்ததென்றால் உலகநாதன் என்ற நிலப்பிரபு எவ்வளவு மோசமான ஆசாமி என்று தெரிந்து கொள்ள வேறு ஒரு உதாரணமே வேண்டாம். அப்பாவியான அழகர் சாமியை மனசுக்குள் உலகநாதன் எப்படி ஏசினார் தெரியுமா? ஈரெடுக்க கூலியா பேனு கேட்கிற பிச்சைக்கார பயல் என்று. ஆனால் மூஞ்சியில் அரைந்த மாதிரி சிவமதி கதவை சாத்தியதெல்லாம் அவமானத்தில் சேர்த்தியே இல்லை என்பது போன்ற வேறொரு சம்பவம் 10 நாட்களுக்கு பிறகு உலகநாதனின் வாழ்க்கையில் நடந்தது. உலகநாதனின் வீட்டுக்குள் சீவலப்பேரியில் இருந்து வந்த அவரின் பெரிய மச்சான் இடது காலை எடுத்து வந்து நுழைந்தார். அடடே பெரிய மச்சான், வாங்க வாங்க, ஏது இவ்வளவு தூரம்? முக்கியமான ஜோலியா வந்த? ஜோலி கிடக்கட்டும், முதல்ல உட்காரக்கூடாதா? பெரிய மச்சான் விரைப்பாக உட்கார்ந்தார். பிறகு தொண்டையை செருமி விட்டு சொன்னார். போன வாரத்துல பம்பாயிலிருந்து செல்வராணி அவ ஆச்சிக்கு கடுதாசி ஒன்று போட்டிருந்தா. ஆச்சிகிட்ட ரொம்ப பிரியமாச்சு அவளுக்கு. அம்பா சமுத்திரத்துல நீங்க பொண்ணு பார்த்து கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டதா கடுதாசியில எழுதியிருந்தா. ஆமா. அதற்கு மேல் உலகநாதனுக்கு சொல்ல விருப்பம் இல்லை. மூக்கு பொடியை எடுத்து மூக்கில் தேய்த்து விட்டு பேசாமல் இருந்தார். அந்த காலத்துல நாங்க எங்க காந்திக்காவோட கல்யாணத்துல அவங்களுக்கு 80 பவுன் நகை செஞ்சு போட்டிருக்கோம். இப்ப எதுக்கு மச்சான் அதை பத்தி எல்லாம் பேசணும்? காந்தியே போயாச்சு, அதை பத்தி தான் பேசணும் என்று ஆரம்பித்து பெரிய மச்சான் சொன்ன சமாச்சாரம் இது. அந்த 80 பவுன் நகைகளை தூக்கி உலகநாதன் அம்பாசமுத்திரம் பெண்ணுக்கு கொடுப்பது என்பது ஒத்துக்கொள்ள முடியாத சமாச்சாரம். அந்த நகைகள் உலகநாதனின் 2 மகள்களுக்கு மட்டும்தான் சேர வேண்டும். வேறு யாருக்கும் அந்த நகைகளின் மேல் எந்த பாதியதையும் கிடையாது. ஆனபடியால் உலகநாதன் இப்போதே அந்த 80 பவுன் நகைகளை எடை போட்டு பெரிய மச்சானிடம் ஒப்படைத்து விட வேண்டும். நகைகளை சரி சமமாக பிரித்து சீவலப்பேரி இயேசுவடியாள் இல்லத்துக்காரர்களே காந்திக்காவின் மகள்களுக்கு கொடுத்து கொள்வார்கள். சூடம் அணைத்து சொல்லலாம். வாழ்க்கையில் அதற்கு முன் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை உலகநாதன் அனுபவித்ததில்லை. அவரின் மேட்டு விழிகளில் இரத்த வரிகள் படர்ந்து விட்டன. இத்தனைக்கும் பெரிய மச்சான் விவகாரமா செய்ய வந்திருக்கிறார்? கிடையாது. ஒரு சமூக பாரம்பரிய நடைமுறையை நினைவுபடுத்தி அதை செயல்படுத்தத்தான் வந்திருக்கிறார். ஆனால் இதை அகங்காரம் பிடித்த உலகநாதன் விவகாரமாக்கினார். பெரிய மச்சான் மெனக்கெட்டு வந்து தன்னை அவமதித்து விட்டதாக ஒரு குதி குதித்தார். நகையையும் தர முடியாது, எந்த நட்டையும் தர முடியாது என்று கூச்சல் போட்டார். கோர்ட்டுக்கே போனாலும் கூட பயந்திட மாட்டேன் என்று ஆணித்தரமாக சொன்னார். உலகநாதன் பக்கம் நியாயம் இல்லைதான். ஆனால் அதற்காக பெரிய மச்சானும் கூச்சல் எல்லாம் போடவில்லை. கனமான பெருமூச்சுடன் கேட்டார். அப்போ காந்திக்கா நகைகளை தரப்போறதா இல்லை நீங்க? எதையும் ஒரே ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன். இதை உலகநாதன் 3 தடவை சொன்னார். அப்ப கடவுள் விட்ட வழி. ஆனா ஒன்ன மாத்திரம் மறந்துடாதீங்க மாப்ள. கடை தேங்காய் எடுத்து பிள்ளையாருக்கு உடைக்கலாம்னு பாக்குறீங்க. பிள்ளையாருக்கு நீங்க தேங்காய் உடையுங்க, ஆனா எங்க கடை தேங்காயை எடுத்து உடைக்காதீங்க. இதை சொல்லிவிட்டு பெரிய மச்சான் எழுந்து விட்டார். 2 எட்டு எடுத்து வைத்தவரை உலகநாதனின் கோப குரல் கூப்பிட்டது. தேங்காய் உங்க கடை தேங்காய் கிடையாது மச்சான், அது உங்க தோப்பு தேங்காய். என் கடைக்கும் அது வந்து சேர்ந்தாச்சு. இப்ப அது என் கடை தேங்காய். அதை நான் பிள்ளையாருக்கு உடைக்கிறனோ இல்ல பெருமாளுக்கு உடைக்கிறனோ அது ஏன் பாடு. இதெல்லாம் பெரிய மச்சானின் காதில் விழுந்ததோ இல்லையோ,
உங்கள் பேச்சைக் கொண்டு கேட்டுக்கொண்டு நிற்க இனிமேல் நான் தயார் இல்லை என்கிற மாதிரி வேகமாக படிகளில் இறங்கி திரும்பி கூட பார்க்காமல் நடையை கட்டிவிட்டார். ஓடுவ என்ற ஆங்காரத்துடன் முனகிக் கொண்டே உலகநாதன் மூக்குப்பொடியை நிறையவே எடுத்து காட்டமாக இழுத்தார். பிரச்சனை இப்படி வரும் என்று அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவருடைய மனதில் ஒரு துக்கம் நெகிழ்ந்து சுய இரக்கத்தில் உருகி கரைந்தது. பாருவே உலகநாதா, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு முந்தி இப்படியெல்லாம் பாடு உனக்கு. ஆனால் ஒரு விஷயம், தான் தப்பு பண்ணி விட்டோம் என்பது உலகநாதனின் மனசாட்சிக்கு தெரிந்து விட்டது. காந்திமதியின் அம்மா வீட்டில் அவளுக்கு செய்து போட்ட நகையை தூக்கி பரமேஸ்வரிக்கு கொடுப்பதற்கு கொஞ்சம் கூட அவருக்கு உரிமை கிடையாது. ஆனாலும் தான் பண்ணியது தப்பு என்ற மச்சானிடம் மன்னிப்பு கேட்பதற்கு அவருடைய சுய கௌரவம் இடம் தரவில்லை. மன்னிப்பு கேட்கிற பரம்பரையா அவருடைய பரம்பரை? அதனால் வரட்டும் பார்ப்போம் என்று வேட்டியை வரைந்து கட்டினார். முன் வைத்துவிட்ட காலை இனி அவர் பின் வைப்பதாக இல்லை. சீவல பேரிக்காரர்கள் அவரை பற்றி இனி என்ன நினைத்தாலும் கவலை கிடையாது அவருக்கு. அம்பா சமுத்திரத்துக்காரர்கள் அம்பா சமுத்திரத்துக்காரர்கள் தான் தப்பாக அவரை பற்றி எதுவும் நினைத்து விடக்கூடாது. இனிமேல் அவருக்கு தேவை புது மாமியார் வீடுதானே தவிர பழைய மாமியார் வீடு இல்லை. இந்த வேகமான மனநிலையில் உலகநாதன் பம்பாய் மகள் செல்வராணிக்கு ஒரு சங்கால் அடித்தார். செல்வராணியா? ஆமாப்பா. ஓ ஆட்சிக்கு நீ என்ன எழுதுன? எப்பப்பா? உலகநாதனின் கோபம் ஜாஸ்தியாகியது. 8 வருஷத்துக்கு முந்தி. ஒன்னு எழுதலையேப்பா. செல்வராணி பயந்து கொண்டே சொன்னாள். நெசமாவா ஒன்னு எழுதல? செல்வராணி பேசாமல் இருந்தாள். உங்க எல்லாருக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல, அப்படித்தானே? இல்லப்பா. நொல்லப்பா. பிடிச்சிருந்தா உங்க அம்மா நகையை நான் உன் சின்னம்மாவுக்கு கொடுக்கறத பத்தி மெனக்கெட்டு உன் ஆட்சிக்கு எழுதியிருப்பியா? செல்வராணியின் கண்களில் நீர் முட்டியது. உன் பெரிய மாமன் வந்து என்னெல்லாம் கேட்டுட்டு போயிட்டா தெரியுமா? தெரியாம செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. வெள்ளம் தலைக்கு மேல போயாச்சு தாயி, காத்துல பறந்தாச்சு என்னோட மான மரியாதை எல்லாம். நான் கிறுக்க, பேசாம மண்டையை போடுற வரைக்கும் கிருஷ்ணா ராமான்னு இருந்திருக்கணும். நீங்களும் பம்பாயிலையும் டெல்லியிலையும் உட்கார்ந்துகிட்டு எங்க அப்பா ஒத்தையில வெந்ததையும் வேகாததையும் தின்னுகிட்டு கிடக்காரேன்னு மூக்கால அழுதுட்டு சும்மா இருந்திருப்பீங்க. நான் செத்ததும் உங்க அம்மா படத்துக்கு பக்கத்திலேயே என் படத்தையும் மாட்டி வச்சுட்டு திதி வந்தா 2 பூ போட்டு பாயசம் பண்ணி சாப்பிட்டு சாமி கும்பிட்டு உங்க பாட்டுக்கு இருந்திருப்பீங்க. அப்படி இருந்தா தான் உங்களுக்கும் சரிப்படும். ஒருத்திய பார்த்து கட்டிக்கலாம்னு பார்த்தா ஆட்சிக்காரிக்கும் பூச்சிக்காரிக்கும் உடனே தந்தி அடிச்சிருவீங்க. இந்த நீண்ட டெலிபோன் பேச்சை உலகநாதன் படபடப்பாகவோ கத்தியோ பேசவில்லை. சாமவேதம் சொல்கிற மாதிரி இழுத்து இழுத்து மெதுவாகத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். இருந்தாலும் பேசிவிட்டு நாற்காலியில் இருந்து எழுந்தபோது கீழே விழப்போவது போல இருந்ததால் சட்டென்று சுவரை பிடித்து கொண்டார். கொஞ்ச நேரம் பயத்துடன் அப்படியே நின்று கொண்டிருந்தார். லேசாக உடம்பு வியர்த்தது. மணிக்கட்டை தொட்டு பல்ஸ் பார்த்தார். நாடி ரொம்ப வேகமாக துடித்தது. உலகநாதன் அவசர அவசரமாக பெருமாளுடன் பேசினார். கல்யாண தேதியெல்லாம் நிச்சயமாகிவிட்ட பின் என் உடம்புக்கு எதுவும் வந்துவிடக்கூடாது பெருமாளே. நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையை பரமேஸ்வரியுடன் நான் அனுபவிக்க வேண்டும். மறந்து விடாதே. உன் பாட்டுக்கு எனக்கு ஏதாவது நோய் நொடியை கொடுத்து விட்டால் நான் இந்த உலகநாதன் ஆளே மாறி போய் விடுவான். அப்போது பெருமாள் உலகநாதனை தப்பு சொல்லக்கூடாது. ஆனால் பாவம், உலகநாதனின் இந்த பூச்சாண்டியை பெருமாள் கண்டு கொள்ளவில்லை, காதிலும் போட்டுக்கொள்ளவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.